அண்ணன் சீமான் அவர்கள். ஆமாம், கொஞ்ச காலமாக அவரை கருப்பு சட்டிலே பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் வருத்தமாகச்சு, என்னடா அண்ணன் கருப்பு சட்டியே போட்டுக்கிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் வெள்ளைக்கு மாறி இருக்காரு, வெள்ளையில் மாறி இருக்காரு. கருப்பு சட்டையில் பார்த்த விட வெள்ளை சட்டையில் அண்ணன் அழகாக இருக்கீங்கண்ணே, இப்போ கலையாக இருக்கீங்கண்ணே. நீங்கள் கருப்பு சட்டையை தவிர நீங்கள் வெள்ளையை போடுங்க, மஞ்சளை போடுங்க, பச்சையை போடுங்க, சிவப்பு போடுங்க, கருப்பு மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை. நீங்கள் பிங்க் கலர் போடுங்க, காவி போடனா பிங்க் கலர் போடுங்க. இல்லை தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளை தவிர கலர் இருக்குல்ல, அதை போட்டுருங்க. ஆமாம், இந்த கருப்பை மட்டும் ஏன்னா கொஞ்சம் டல் அடிக்குது உங்களுக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கண்ணே, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. அப்புறம் ஆனால் இங்கே அதிகமாக சொன்னார், ஆனால் நிறைய பணிகள் இருக்கும், டென்ஷனாக இருப்பார். இன்றைக்கி அரசியல்வாதியிலேயே ரொம்ப கூலாக இருக்கவர் அண்ணன் தான். அரசியல் தலைவர்களையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவராக ஜாலியாக இருக்கார். ஏன்னா இந்த தேர்தல் வர நேரத்தில் இந்த கூட்டணி தேவைப்படுதுல, அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவனை பிடிப்புமா, இவரை பிடிப்புமா, இந்த கட்சி ஆளை பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும், ஓட்டு கணக்கெலாம் போட்டு மண்டி பிச்சு அவ்வளோ நடக்கும், டென்ஷன் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான். ஏன்னா அவர் கூட்டணத்துக்கு கவலையே போகிறதில்ல. நீங்கள் கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டேன், நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன், எனக்குன்னு டென்ஷன். அதனால் அண்ணன் டென்ஷனாக இருப்பார், பரவாயில்லாம். நீங்கள் இங்கே பில்டப் பண்ணாதீங்கண்ணே, அதிகமானண்ணே. அவர் அண்ணன் ரிலாக்ஸாக இருக்காருங்க. அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான்.